மீண்டுமாக நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். கிறிஸ்தவ சமுதாயத்தை சீரழிக்கின்ற ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் வந்து இந்த டீனேஜ் தான். ஸோ இந்த டீனேஜ் பிள்ளைகளை நம்ம ஜாக்கிரதையா கையாள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. இப்போ இந்த கிறிஸ்தவ கல்வி 11ஆம் பாகம், அதுல 2வது பாகம் வந்து இளம் வாலிபர்கள், டீனேஜர்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் தி டீனேஜர்ஸ். நம்ம பிள்ளைகளை ஏன்னா இன்றைக்கு இளம் வாலிபர் உலகம் இப்படிதான் இருக்கு. ஒன்று உலகத்திலிருந்து இயேசுவை பார்க்கிறாரா, உலகத்தில் வாழ்ந்து பிசாசோடு இருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் வந்துட்டு பிசாசோடு இருக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. யூத்தையும் வந்து ரொம்ப அழகா கவர் பண்ணுது. இப்பத்தைய பெரிய ட்ரெண்ட் என்ன, பிசாசு கையாளுகிற ஒரு ட்ரெண்ட் என்ன, அது வர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் உள்ள நுழைஞ்சிருக்கு. இந்த வர்ஷிப் பத்தி பேசும்பொழுது ஒரு 5 நிமிடம் அந்த பாடலுக்கு 81 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஆட்சியம் வெளிநாட்டுல போய் எடுத்தது, ஷூட் பண்ணினது, ஹைலி எக்யூப்மென்ட் இதை வச்சுட்டு எல்லாமே சினிமாவில் இருக்க பெரிய பெரிய ஆட்களை கொண்டு உருவாக்கப்படுது. ஸோ இன்றைக்கு இந்த பாடல்களை நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு உணர்ச்சி வசப்படுது, அவ்வளவுதான். டைம் பீயிங் பெயின் கில்லர் அப்படின்ற பெயின் ரிலீவர் அப்படின்ற வித்தியாசம் இருக்கு. இது வந்து பெயின் ரிலீவர் மாதிரி இல்லையா, கொஞ்ச நேரம் அந்த ரிலீவ் ஆயிடுச்சு, பெயின் வந்துடும். அதே போல கொஞ்ச நேரம் உணர்ச்சி வசப்படுத்திட்டு பழைய நிலைக்கு போயிடுது. ஸோ இது வந்து இன்னைக்கு இப்படிதான். இன்னும் பல வகைகள், ஆண் பெண் எல்லாருமே இன்னைக்கு பிசாசுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. பரிதாபம் என்னன்னா பெரும்பாலான டீனேஜ் யூத் பிள்ளைங்க வந்துட்டு பாஸ்டரோட பிள்ளைங்க. போன ஜனவரி மாசம் நடந்தது. பாஸ்டருடைய ஊழியக்காரோட பிள்ளைகளுக்காக ஒரு 3 நாள் கூடுகை நடந்து, ஒரு நாள் நான் அவட பேசுறேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னாக்க, அது எப்பவுமே உண்டு. பெரும்பாலான ஊழியக்கார பிள்ளைகள் வந்து இப்படி போடுறது இன்னும் ரொம்ப யோசிச்சே பார்க்க முடியும். போன ஜனவரில நடந்த ஒரு நிகழ்வு. நிறைய ஊழியக்கார பிள்ளைங்க வந்து நம்ம யோசிச்சு பார்க்காத படிக்கும். அவருடைய வாழ்க்கை முறை, அடுத்தது அவங்க சீர்கெட்ட வாழ்வு, அவருடைய உறவு, அதாவது என்ன சொல்ற பால் உறவுகள் வந்துட்டு நியாயமான உறவுகள் இல்லாம அநியாயமான உறவுகள். நம்ம பைபிள பார்க்கிற மாதிரி என்ன ஒண்ணு, மிருகங்களோடு கூட தான் அவர்கள் உறவு கொள்ளணும். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இதெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம மேல வீழ்ந்த ஒரு கடமை. ஏதோ சிலரா இருந்து நம்ம ஏதாவது இதை வந்து நம்ம வெறும் கேட்கிறவங்களா இல்லாம இதை கொண்டு போகணும், குடும்பங்களுக்கு கொண்டு போகணும், திருச்சபையில் இருக்க ஃபேமிலிஸ்க்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அதனால இந்த பர்டிகுலர் ஆர்டர் முக்கியமானது. அதுல பழைய இது கொஞ்சம் வேகமா பார்த்துருக்கோம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கலாம். நான் இப்ப பேசுனதை பற்றி தான் இதை நானும் விட்ட சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நான் திரும்பிய இந்த பிடிஎஃப் அனுப்புறேன். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு ஏற்கனவே அனுப்புற பிடிஎஃப் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சில ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை இன்னைக்கே அதை அனுப்பிடுறேன். சாரி, பழைய போன 10 பிடிஎஃப் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன், அதை அனுப்பிடுறேன். நான் இதையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம பழகணும். முதல்ல எதை பழகணும், கற்றுக்கொள்வது பழகணும். இந்த டீனேஜர்ஸ்க்கு எப்படி மூவ் பண்ணணும், டீனேஜர்ஸ் எப்படி ரீச் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சீடத்துவத்துடைய ஃபெயிலியர்னால தான் நிறைய பிரச்சனை. அதுல என்ன சீடத்துவம் அப்படிங்கிறது அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, செயல்பட மூலம் சீடத்துவத்தை அடிப்படை. அப்போ நாம் இந்த இறைபணி, இந்த இளம் வாலிபத்தை இறைபணி ஆற்றுவதற்கு ஒரு பெற்றோராக, ஒரு ஆசிரியராக, ஒரு நல்ல வழிகாட்டியாக, தலைவர் அல்லது வழிகாட்டி, நல்ல மேய்ப்பராக இருக்குது. நமக்கு சில குவாலிஃபிகேஷன் வேணும். உடம்புல பார்த்து இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் இது பண்ணிருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? இதை வந்து நீங்க படிச்சு பார்த்துக்கிடுங்க. அப்போ நம்முடைய குவாலிஃபிகேஷன் என்ன, நம்ம குவாலிஃபிகேஷன் வழியாக நாம் என்ன செய்ய போறோம்னா, ஒரு கனிதரும்
இளம் வாலிபரை நம்ம உருவாக்கணும். முதல்ல நாம கணிப்பு பெற்றோராகிய நான், ஒரு தாத்தா பாட்டியாகிய தலைவராகிய நான், ஒரு ஆசிரியராகிய நான், அப்போ ஒரு ஒரு பெட் ஒரு பெற்றோர் ஆசிரியர் அல்லது சீடர் அல்லது தலைவர், இவரை யாருக்கு ஒப்பிடலாம்? உழவருக்கு ஒப்பிடலாம். உழவருக்கு சில முக்கியமான 3 விஷயங்கள் தெரியணும். நமக்கும் 3 விஷயம் தெரியும். என்ன 3 விஷயம் அப்படின்னாக்கா, இதுல நமக்கு ஒரு சிறந்த அனுபவம். இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு. இது நிறைய நம்ம அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு உழவர், ஒரு ஆசிரியர் அல்லது பேரண்ட், 3 விஷயம் தெரியும். உழவருக்கு விதையை பத்தி நல்லா தெரியும். நமக்கு வேத வசனங்களை பத்தி நல்லா தெரியும். வசனங்களை குறித்து ஒரு அறிதல், ஒரு புரிதல், ஒரு அனுபவித்தல், வார்த்தை வாழ்வாக்கு தெரிஞ்சிடும். அடுத்து உழவர் நிலத்தை பத்தி நல்லா தெரியும், பண்படுத்துவான். எந்த நிலம், எந்த சாயில், அந்த சாயில பண்படுத்தும். எப்பேற்பட்ட சாயில். அதே போல நமக்கு எது தெரியும்னாக்கா, இந்த இளம் வாலிபர்களுடைய உளவியல் தெரியும். அவங்களுடைய அவங்க குவாலிட்டிஸ் என்ன, அவங்க ஆட்டிடியூட்ஸ் என்ன, அவங்க செயலாக்கங்கள் என்ன, செயல்படும் தன்மைகள் என்ன, போக்குகள் என்ன அப்படின்னு. அடுத்தது உழவருக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் இதை குறித்தது. நமக்கு எது எக்யூப்மெண்ட்ஸ் தான் இதுதான். திருமறையை நன்றாக தியானிக்க தெரியும், திருமறையோடு கூட இணைந்து செவிக்க தெரியும், ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. அப்ப நாம் தூய ஆவியானவருடைய ஆளுகைக்குள் இருக்கும்போது மட்டும்தான் நம்மால் என்ன பண்ண முடியும்னாக்க, நம்முடைய இந்த இளம் வாலிபர் மத்தியில் நாம் செய்யற பணி, நல்வழிப்படுத்துவது எல்லாமே பணிதான், ஊழியம் தான். அது தெரியும். அப்ப அந்த வெற்றி பெறணும்னாக்கா, இதை பத்தி நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது மட்டும் இல்ல, இது ஒரு அறிவு. இந்த கிளாஸ் ஒரு அறிவு, கற்றுக்கொள்ளும் அறிவு, அறியாமல் அறிந்தல். இந்த அறிவோடு கூட நமக்கு தூய ஆவியானவருடைய வழிகாட்டி. அப்ப நான் ஏற்கனவே பார்க்கிறேன், நம்முடைய நாம் தூய ஆவியரை துக்கப்படுத்துனா நமக்கும் கடவுளுக்கு இடையே இருக்கிற பிரிவினைனால நாம் என்னதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தோம், நான் டீம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டீம் ஸ்பெஷலிஸ்டா இருந்தா கூட தூய ஆவியானோட ஆளுகைக்குள் நான் இல்லைனாக்கா எல்லாம் வீண். இப்ப 2 வேணும், இந்த அறிவும் வேணும், தூய ஆவின் ஆளுகைக்குள் நாம் இருக்கணும். அப்படிதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொல்லி, ஆவியானவருடைய ஆளுகைக்குள் நான் இருக்கேன். அப்போ அதுக்கு இந்த ஹிந்து சிஸ்டம் போன்ற பார்த்துதான் அவங்களுடைய சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, கிறிஸ்டியானிட்டி பாவ அறிக்கை, பரிசுத்தமாகுதல், ஒப்புரவாகுதல் நடந்துகிட்டே இருக்கு, தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். நிச்சயமா காலையில இருக்கணும், படுக்கும்பொழுது அதை அவர்கள் செய்வார்கள். அப்ப அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு அந்த டெம்பிள்குள்ள போயிட்டு வர முடியும். டெம்பிள் இருக்க பலத்துக்கெல்லாம் போயிட்டு வரணும். அப்ப அவங்க தூய்மைப்படுத்துக்க தண்ணி அவங்க யூஸ் ஆகுது. அப்ப அவங்களுடைய கான்செப்ட் என்ன, எல்லாரும் பாவத்தோட இந்த டேங்க்குள்ள வந்தாக்கா, இப்ப டேங்க் அவர் சுத்தமாக்குது, ஆனா இவங்க அழுக்கெல்லாம் டேங்க்ல போறதுனால பாவம் டேங்க்ல பாவம் என்ன ஆயிடுது, அந்த டேங்க் குளம் என்ன ஆகுதுன்னா அழுக்காயிடுச்சு, பாவம் ஆயிடுது. இப்ப இந்த குளத்தை கழுவுனா வருஷத்துக்கு ஒரு குளத்தை கழுவாங்க, தூய்மைப்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு சிஸ்டம், அதான் இது இருக்கு பாத்தீங்களா, தெப்பம் அப்படின்னா தெப்ப திருவிழா வருஷத்துக்கு ஒரு வேலை. இந்த தெப்பத்தை அந்த 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 தேவனை, அந்த தேவியை கொண்டு அதுல வச்சு இந்த குளத்துல விடுவாங்க. விட்ட உடனே என்ன ஆயிடுனாக்கா அது சுத்தமாயிடும், பாவம்லாம் போயிடும், அது இருக்க பாவம். அப்போ ஒரு இந்துவுக்கு இந்த சிஸ்டம் இருக்கு, பிற இனத்தை சேர்ந்தவங்க இந்த சிஸ்டம் இருக்கு. ஆனா நமக்கு ஆக்டா இருக்கிற சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப இதுதான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுதலுக்கான ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். அப்ப என்ன ஆகுதுன்னா, தூயாவோட ஆட்கொள்ளப்படுவது நாம் கடவுளோடு கூட நேரடியாக இணைகிறோம், கடவுளோடு பேசுகிறோம், கடவுளும் நம்மோடு கூட பேசுகிறவர், கடவுளும் தன்னுடைய ஆசைகளை நமக்கு வழங்கி நம்மை பயன்படுத்தும்.
இது ரொம்ப முக்கியம். அப்போ இதுதான் நமக்கு இருக்கிற தகுதி. யாருக்கு முன்னாடி மற்ற முன்னாடி நின்று நம்ம கடவுளை குறித்து அவரை சீர்படுத்தி கடவுள் நேரம் கொண்டு போகுது. 2 விஷயம் இருக்கு. சீர்படுத்துறது, கடவுளுக்கு முன்னாடி கொண்டு போய் இருக்கிறது. இதற்கு நமக்கு இந்த குணாதிசயம் வேணும். பார்த்த இந்த குணாதிசயம் நமக்கு வேணும். இந்த குவாலிட்டி நமக்கு இருக்கணும். இந்த தகுதி நமக்கு இருக்கணும். இந்த தகுதி இருந்தாதான் நமக்கு. அப்ப இந்த டீனேஜர்ஸ்குள்ள போகும்பொழுது அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட உளவியல், அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய. அப்போ அவங்களுக்கு என்னென்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்ப்போம். அப்போ இந்த 2 தான், யங்கர் டீன், ஓல்டர் டீன். இதுக்கு பிறகுதான் அவங்க யூத் ஆக போறாங்க. அப்ப இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற அந்த அறிவு, அந்த அறிவோட மறக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல். இந்த அறிவை வேணும், இந்த ஆட்கொள்ளுதல் 2 இணையும். அப்ப அவளை குறித்த ஒரு பொதுவான பார்வை என்ன அப்படின்னு போடப்பா. பெற்றோர் என்ன சொல்றாங்க, சமுதாயம் என்ன, திருச்சபை என்ன சொல்றது, அந்த இளம்பாலி பிள்ளைகள் என்ன சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த அறிவு இருக்குன்னா நான் என்ன சொல்றேன், எனக்கு அவங்களுக்கு தேவை அன்பு வேணும், தரிசனம் வேணும், பாதுகாப்பு வேணும், வழி நடத்த வேணும், கைடன்ஸ் வேணும். கண்டிப்பா அவருக்கு நல்ல ஆலோசகர், கண்டிப்பா ஆலோசகர். இளம் வாலிபர் அப்படின்னு சொன்னாங்க மாற்றம், பிரச்சனை, ப்ராப்ளம். டீனேஜர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்சஸ், மாற்றங்கள். டீனேஜர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராப்ளம். 12 வயசு 11 வயசு அல்ல 12 வயசுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. 13க்குள்ள என்டர் பண்ணவர்கள் அவங்க ப்ராப்ளத்தை அவங்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்ல. எதுலாம் பிரச்சனை அப்படின்னாக்கா, மனிதன் வளர வேண்டிய அந்த 5 ஆஸ்பெக்ட், மன ரீதியாக, உடல் ரீதியாக, உணர்ச்சிகளின் வெளிப்பாடு ரீதியாக, சமுதாய ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இவருக்கு மாற்றம், குழப்பம், ஏற்பட பிரச்சனை. மாற்றம் ஏற்படுது, திடீர் மாற்றம், திடீர் குழப்பம், திடீர் பிரச்சனை. இது அப்படியே ஸ்டாக்னெட்டா இருக்கு அவங்ககிட்ட. அது அப்படியே இருக்கு, முடிக்க அது அப்படியே வளர்றது வேற, அல்லது வெளியில வர முடியாம அப்ப இப்பேற்பட்ட கடினமான சூழல்ல தான் இருக்கு. அப்ப இந்த 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 இளம் வாலிபர்களை நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நம்ம அவங்க சொல்லி யாருன்னு தெரிஞ்சுக்கணும், உன் பொட்டன்ஷியல் என்ன, உன்னோட வீக் பாயிண்ட்ஸ் வெளிப்படுத்தி சொல்லணும். ஒரு தலைவரை போல், லீடரை போல் இருந்தெல்லாம் பண்ணக்கூடாது, டீச்சரை போல இருக்கணும், நண்பரை போல். அவருக்கு உண்மை பிரச்சனை இதுதான் பிரச்சனை. முதல்ல இந்த பிரச்சனை புரிஞ்சுக்கணும். அது இந்த பிரச்சனைக்கு என்னென்ன வழிமுறைகள் இது தெரியணும்னாக்கா, கவுன்சிலிங் இந்த 3 சொல்லுவோம். ஆலோசனைக்கு, லிசனிங், அவர்கிட்ட பேசினாண்டாக்கா கண்டதை பேச காது கொடுத்து கவனிக்கும், மனமுத்து கவனிக்க, ஏனோ தான் கவனிக்க. லிசனிங் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு மற்ற சொல்றத கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மால புரிந்து கொள்ளும். ஒரு டீனேஜ் பிள்ளை நம்மகிட்ட பேசுதுன்னா அந்த பிள்ளை பேசுன காது கொடுத்து கேட்கும். அது ரொம்ப முக்கியம். லிசனிங் ரொம்ப 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 முக்கியமானது. கவுன்சிலிங்ல ரொம்ப நீங்க எந்த அளவுக்கு அவங்க பேசுறத நீங்க கேட்கிறீர்களோ, முழு மனசோட கேட்க, அந்த அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய அந்த ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அது பிரச்சனையின் ஆழமா இருக்கலாம், இந்த சந்தோஷத்தின் ஆழமா இருக்கலாம். இந்த அகலம் ஆழம் உயரத்தை நல்லா லிசனிங் ரொம்ப முக்கியம், கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். 2வது அந்த பிள்ளைய புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே அந்த பிள்ளைய அப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ ஏன் இந்த பாவம் பண்ணி ஏன்னு கேட்க கூடாது, நீ போய் இதை செய்யலாமான்னு கேட்கக்கூடாது. அப்படியே இது வாழ்க்கையில இதெல்லாம் உனக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பேருக்கு இதெல்லாம் நடக்குது. அதை பத்தி நீங்க கவலைப்பட. நிறைய பேருக்கு மாறி இருக்கு, எனக்கும் மாறும். இதான் அண்டர்ஸ்டாண்டிங், ஏற்றுக்கொண்டு அடுத்து ரெஸ்பாண்ட், என்கவுண்டர், ரெஸ்பாண்ட் பண்றது. இந்த ரெஸ்பாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங் இந்த ரெஸ்பாண்ட் ரொம்ப முக்கியம். லிசனிங் எந்த அளவுக்கு முக்கியமோ ஈக்குவல் ரெஸ்பாண்ட் பண்றது. இதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுன்னு அவன் சொல்லுவோம். பிரச்சனை விடுபடவோ இந்த பிரச்சனை ஊடாகவே நீ போகுவோ இல்லையா, இது என்னென்ன வழிமுறைகள், அந்த வழிமுறைகளை அடுத்து சொல்றது. அதான் உண்மையை வெளிப்படுத்தும் திறன்.
அப்போ அவங்க தான் சூஸ் பண்ணணும். நம்ம இதான் கரெக்ட்னு சொல்லக்கூடாது. எந்தெந்த பாதை இருக்குன்னு பாதையெல்லாம் வெடிக்கும். டீனேஜர்ஸ் கிட்ட இது முக்கியம். இந்த விஷயத்த நம்ம மனதில் நம்மகிட்ட இருக்க பிரச்சனையே என்னடாக்கா, பிரச்சனையோட வரவங்க எடுத்தோட பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை சொல்லுது. அவள் வசனத்து நம்மளோட வசனம் அவன் நல்லாவே புரியும். வசனம் தெரியும். ஒரு எவன் புரியும் தெரியும் தெரியும். அதனால எடுத்த உடனே பைபிள் எடுத்துக்காது. இன்னை வரைக்கும் பெரும்பாலான டீன் யூத் மீட்டிங்க்கு நான் பைபிள் எடுத்து மேடை மேல வைக்கவே மாட்டேன். சிம்பிளா போட்டேன். இன்னொன்னு சொல்ல புதுசா இருக்கு, ஒரு பாஸ்டர் வரான்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க பாஸ்டர்னாலுமே வேற மாதிரி பார்க்கணும் இல்லையா? பெருசு வந்துருச்சு, பைபிள் வச்சு என்னன்னா இருக்க போதும். சிம்பிளா அவனுக்கு இப்ப எது மேல அவனுக்கு ஆசை, எது ஆசை இப்ப எது இல்லை, எது அவனை அட்ராக்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அதுதான் எடுக்கணும். ஏன்னா ஃபைனல் பம்பார்ட்மெண்ட் தான் இந்த வசனம் இல்லைங்களா? பாம்பு போட்டுன்னா அது சுக்குள்ள செதறும். அது எப்போ வசனத்துல கரெக்டா அந்த இடத்துல கடைசியில போடணும், பொட்டெல்லாம் இதுவாயிடும். அதை எடுத்த உடனே வசனத்தை சொல்லி, வசனம் எப்படி சொல்லுது அப்படி சொல்லி சொன்னீங்கன்னா கிட்ட சேரவே மாட்டேன். அடுத்தது இதுதான் சைக்காலஜி. ஏன் நம்ம இன்னும் பார்க்க போறோம், நிறைய பார்க்க போறோம் இல்லையா? உழ வேண்டும், உழுதல் தான் உளவியல். கடை இருக்கும்ல உள்ள பால் ஸ்ரீதரையா கொஞ்சம் கடைசியதான் வசனம், அதான் புல்லட் தான் டைனமைட். வசனத்தை டைனமைட்டை கரெக்டா அந்த இடத்துல அடிக்கும். எடுத்தோடனே டைனமைட் போடுவாங்க. இதை நல்லா தெரியும். முக்கியமா டீனேஜர்ஸ் கிட்ட, யூத்து கிட்ட போய் பேசும்பொழுது இல்லையா, அதான் ஏற்ற சமயத்தை சொல்ல அப்படி சொல்லிட்டு. அப்போ இதுல மென்டல் ஆஸ்பெக்ட் நம்பர் 1, மென்டல் மன ரீதியாக அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அது மென்டல் ஆஸ்பெக்ட். மன ரீதியா அவளுக்கு என்ன. அப்ப நம்ம குடும்பரை பார்க்கணும். என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன். ஏன்? அவங்க சாதாரணமான பிரச்சனை இல்லை, மன ரீதியா பிரச்சனை இருக்கு, உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு, உணர்ச்சிகளின் வெளிப்பாடு ரீதியா பிரச்சனை இருக்கு, ஆன்மீகத்துல பிரச்சனை இருக்கு, சமுதாயத்துல பிரச்சனை இருக்குது. பிரச்சனைனா இதெல்லாம் வந்து குழப்புதான், குழம்பி போயிருக்கு. இந்த டீனேஜ் பையனும் பொண்ணும் வந்து ஒரு விதமான குழப்பத்திற்குள் இருக்கு. இந்த குழப்பத்துலதான் அவருக்கு தெளிவு. அவருக்கு என்ன நடக்கு, நான் இவ்வளவு பிரச்சனையில இருக்கு, யாராவது என் பிரச்சனையை பத்தி பேசுறீங்களா, என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிறீங்களா தான் அவனுக்கு என்னுடைய கேள்வி. நீங்க டீனேஜ் பிள்ளைகளுக்கு நல்லா பழகுங்கள, ஃப்ரெண்டு மாதிரி பழகுங்கள. அவன் முதல்ல அவன் பிரச்சனையை தான் சொல்லுவான். ஆமா, இப்ப அவளுக்கு வந்துட்டு அவன் நிறைய டீனேஜர்ஸ்க்கு குழப்பத்துல எது பிரச்சனைன்னு தெரியல, அது எந்த மாதிரி பிரச்சனைன்னு தெரியல, எந்த ஆங்கிள் அது பிரச்சனையா இருக்குதுன்னு அந்த பிரச்சனை என்னன்றது தெளிவில்லை. பிரச்சனை இருக்கு, அது எப்பேற்பட்ட பிரச்சனைன்ற தெளிவில்லாம இருக்கு, வருதாம இருக்குல்ல. எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெரியல, தெளிவா இதுதான் எனக்கு அப்படின்னு தெளிவா தெரியல அவனுக்கு. அப்ப எவ்வளவு பரிதாபத்துக்குரியவன். அப்ப அவளை ஒரு அன்பா பேசுறதுக்கு, ஆறுதலா பேசுறதுக்கு ஆள் தேடுறான். அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் போய் பேசுவான். நிறைய சீக்ரெட்டான விஷயத்தெல்லாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவான். ஏன்? என் ஃப்ரெண்ட் என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறான், என் ஃப்ரெண்ட் என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறா. ஆனா இதே பிரச்சனை அந்த ஃப்ரெண்டுக்கு இருக்கும். அவருக்கு தான் இந்த ஃப்ரெண்ட் என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறான். என்ன 2 பேர் ஒருத்தருக்கு ஆதரவா இருக்காங்க, அவ்வளவுதான். தவிர பிரச்சனை 2 பேர் பிரச்சனை என்னன்னு தெரியல, அது எப்படி அணுகிறதுன்னு தெரியல. ஆனா என்ன ஒண்ணு இல்லையா, ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கும். இந்த அன்பு என்ன அவசர நேரத்துல எதிர்பாலின நண்பர்களா இருக்கும்போது பிரச்சனையா மாறும், பெரும்பாலும் பிரச்சனை. அடுத்து நல்லா மனசுல வச்சுக்கோங்க, மிக பெரும்பாலும் நீங்க இந்த பிள்ளைகளோட பழகும், பிள்ளைகளுக்கு ஆலோசனை இல்ல ஒரு வகுப்பு எடுக்கும் பொழுது
பெண் பிள்ளைகள் தனியா ஆண் பிள்ளைகள் தனியா வச்சுட்டு சர்ச்லயோ மற்ற இடங்களையோ வகுப்பு அண்டர்ஸ்டாண்டிங் த டீனேஜர்ஸ். உன்னை அறிந்தால் அப்படிதான் பேசுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண்களும் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நல்லது. ஆரம்ப கட்டம். அது பிறகு கொஞ்சம் இது நான் மேக்சிமம் நான் இது பண்ணேன். 2 பெண் பிள்ளைகளுக்கு தனியா பிரிச்சு ஒரு டீம் லீடர்ஸ் நிறைய நாங்க டிசைபிள்ஸ் உருவாக்கிறோம். கடவுள் இயேசுக்கான சீடர்கள். அதுல டீன்ஸ் கிட்ட பழக, டீன் கேர்ள்ஸ் கிட்ட, டீன் பாய்ஸ் கிட்ட, யங்கர் டீன் கிட்ட, ஓல்டர் டீன் கிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி உருவாக்கி அவங்கள பயன்படுத்தும். ஏன் அவங்கள பயன்படுத்துறேன்னா அவங்க என்ன அளவுக்கு வளரணும், என்னோட சிறந்தவனா இருக்கணும். நிறைய லீடர்ஸ் என்னோட சிறப்பா இருக்கிறாங்க. டீன் லீடர்ஸ், டீன் கைட்ஸ் ஆர் டிசைபிள்ஸ் சூப்பரா இருக்கிறாங்க. ஆனா அவர்களையும் அதே நேரத்தை உருவாக்குற பிரச்சனை. அப்போ முதல் பிரச்சனை என்ன அப்படி பார்த்தா, இந்த முதல் படத்துல பார்த்தீங்கன்னாக்கா 12 வயசு இருக்க அந்த பிள்ளை இப்படிதான் இருக்கும். விளையாட்டுத்தனமா இருக்கும். பொருள்களை வச்சு விளையாடும். குழந்தையில இருந்து 12 வயசு வரைக்கும். இந்த 13 வயசான உடனே அந்த பையனும் அந்த பொண்ணு என்ன சொன்னா, சின்ன பிள்ளை இல்ல, டோன்ட் ட்ரீட் மீ லைக் தட். சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படிங்கிற மென்டலி மன ரீதியாக இந்த எண்ணம் உருவாயிட்டு. அதுதான் அவனை டேய் வாடா ஓடி பேசக்கூடாது. சின்ன பிள்ளையா இப்ப தம்பி வாங்க, தங்கச்சி வாங்க, ஒன்னையில வாங்கன்னு சொல்லிடுங்களேன், என்னோட செய்வாங்க. நான் நிறைய இந்த கேம்ப்கெல்லாம் போவேன். சம்டைம்ஸ் விசிட் பண்ணுறது போவேன். சர்ச்சஸ் விசிட் பண்ண சண்டே ஸ்கூல் டீம் டிபார்ட்மெண்ட்ல பணி செய்ய போய் ஒரு சர்ச் விசிட் பண்ண போவேன். இந்த மாதிரி வரேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த டீச் தம்பிமா இருக்கிற தம்பி இந்த டேபிளை கொஞ்சம் தூக்கு வாங்க தம்பி, வாங்க தம்பி, டேபிளை கொஞ்சம் பிடிக்கணும். அண்ணா அண்ணா போங்க, நீங்க வாடா 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 அண்ணா, நீங்க சொல்லு எங்கண்ணா கொஞ்சம் கரெக்டா அனுப்பிடுங்க தம்பி வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா? அதான் மதிப்பளித்தல், அவர்களை மதித்தல், அவர்கள் மனதில் எதை எதிர்பார்க்கிறாங்களோ அதை செய்தது. தம்பி வாங்க, அடுத்த இடமா விட்டு போய் நான் பிரச்சனை போய் சொல்லாமா சொல்லக்கூடாதா, சொல்லாமா சொல்லக்கூடாதா, ஒரு பாசிட்டிவ் ஒரு கேட் ஓப்பன் ஆகும். சொல்ல தகுந்தவர் தானா, தகுந்தவர் மாதிரிதான் இருக்கு. ஏன்னா எனக்கு மரியாதை கொடுக்குறாரு. எல்லாருமே என்ன போடா வாடா போடி வாடி தான் பேசுறாங்க. இவர் மட்டும் வித்தியாசமா பேசுறாரு. மன ரீதியாக இது ஒரு பிரச்சனை. அடுத்தது இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் சின்ன பிள்ளையோட போய் சர்ச்சில் பண்ற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இவங்களை சில்ட்ரனோட சேர்த்து, சில்ட்ரன்னா இவங்கள டீனேஜர்ஸ், யங்கர் டீன்ஸை உடனே சேர்த்துடுறோம். இல்லை, அவங்க செப்பரேட் பண்ணணும். 12 வயசுல தான் சில்ட்ரன். அவங்க பிகினர், பிரைமரி, ஜூனியர், அதான் வந்துருச்சு. இவங்க வந்து இன்டர் சீனியர் கூட சொல்லக்கூடாது. யங்கர் டீன், ஓல்டர் டீன் சொல்லுங்க. இளம் வாலிபர் சொல்ல மென்டலி அவங்க என்ன பண்ணாக்கா அவங்க என்ரிச் ஆவாங்க. நான் வந்து இளம் வாலிபர், அவங்க டீனேஜர். சண்டே ஸ்கூலுக்கு போன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த வாலிப கூட்டத்துல போய் சேர்க்கறதுக்கு போவாங்க. இவங்களாம் 13 வயசு வந்து அவங்க வாலிப பையன் பொண்ணு என்ன பண்ணும் இல்லையா? டேய் போடா சண்டே ஸ்கூலுக்கு, டேய் போடி சண்டே ஸ்கூலுக்கு போடி, இங்க என்னாடி உனக்கு வேலை? அவளுக்கு அங்க போக பிடிக்கல. சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஆக்ஷன்ஸ் ஆகலாம் பிடிக்காது. இவங்களுக்கு ஆக்ஷன் பட சொல்றது. இதே அந்த பிள்ளை பிகினர், பிரைமரி, ஜூனியருக்கும் நல்லா சூப்பர் ஆக்ஷன், தலையும் தோளும் முட்டிகள் எல்லாம் சூப்பர் ஆக்ஷனோட பாடுவாங்க, ஆக்ஷன் செய்வாங்க. ஆனா இந்த வயசுல படம் பாட மாட்டாங்க, ஆக்ஷன் செய்ய மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்குங்க. அவங்கள போய் எரும மாடு மாதிரி இருக்கிற குணிய தெரியலையான்னு கேட்டாரு. வாயை தந்து பாடுறான்னு சொல்லாங்க. சண்டே ஸ்கூல்ல செப்பரேட் பண்ணுங்க. இந்த பிபிஎஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் நடுவில் சண்டே வந்தா எல்லாரும் பாட வச்சா எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர் சீனியர். பிகினர், பிரைமரி, ஜூனியர் அழகா ஆக்ஷனோட பாடுவாங்க. இந்த இன்டர் சீனியர் பசங்க என்ன பண்ணுவாங்க, பாடம் பாருங்க, பையன் பாட மாட்டான், பின்னாடி பார்ப்போம், வாயை மட்டும் ஆசை அப்படி இல்லையா? ஆக்ஷனு செய்யணும். பொம்பளை பிள்ளைங்களா தலையெழுத்து, ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்னு ஏனோ தானு ஆக்ஷன் பண்ணுவோம். அவங்களை பிரிச்சுடுங்க, சூப்பரா ஆக்ஷன் பண்ணுவாங்க.
அது பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனியா பிரிக்க சூப்பரா நமக்கே இந்த இப்படி ஆக்ஷன் போடலாம், இப்படி ஆக்ஷன். அவங்க மனநிலை மென்டலி அவங்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல நமக்கு பிடிச்சோன்னா யூத்ல சூப்பர் ஆயிடும் பிள்ளை. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இது வந்து உடல் ரீதியா பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தது இவரோட பிரச்சனை மன ரீதியா என்ன பிரச்சனை? நிறைய கேள்வி இருக்கு. இந்த உலகம் ஏன் எப்படி இருக்கு? கடவுள் ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் வயநாடு இப்படி சாகுறாங்க? கடவுள் ஏன் அப்படி சாகுறத அனுமதிக்கிறாங்க? ஏன் புயல்ல சாகுறாங்க? ஏன் கொரோனால சாகுறாங்க? பணக்காரன் ஏழை, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் தெரியல. நமக்கு முதல்ல தெரியும் இதெல்லாம். கொரோனானா என்ன, ஏன் இல்லையா? இயற்கை பேரழிவுகளை எப்படி வந்து, ஏன் எதுக்கு வந்தது இல்லையா? அந்த கேள்விகளுக்கு நமக்கு தெரியணும் என்ன மாதிரி கேள்வி இருக்கு. அப்போ அவனுக்கு நிறைய கேள்விகள், நிறைய சிந்தனைகள் அவனுக்கு இருக்கு இல்லையா? அதுக்கே அவனுக்கு பதில் தெரியல. இது ஒரு பிரச்சனை. மென்டலி எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஏன் மாடர்னா இருக்க கூடாதுன்றாங்க. எனக்கு அல்ட்ரா மாடர்ன் போயிட்டாலும் நம்ம அல்ட்ரா மாடர்ன் போகக்கூடாது. ஒரு பிள்ளை என்கிட்ட பேசு, தாத்தா மேல டாப் போடுறாங்க, அப்புறம் என்ன பண்றாங்க, அது லெகிஸ் போடுறாங்க. லெகிஸ் வந்து கீழே வரைக்கும் இருக்கும், அப்புறம் அது முட்டி வரைக்கும் வந்தது. இன்னைக்கு முட்டிக்கு மேல லெகிஸ் போட்டுக்கிட்டு அதை போட்டிருக்காங்க. அது அல்ட்ரா மாடர்ன். முட்டிக்கு மேல இருக்கு லெகிஸ், அது போடக்கூடாதா? இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? ஒரு காலத்துல கிறிஸ்தவ பிள்ளைங்க லெகிஸ் போட்டாலுமே பெரும் பாவம். அதுக்கு முன்னாடி ஜீன்ஸ் டாப் போட்டா மகா பெரும் பாவம். பெண் பிள்ளை இருக்கும் போடுறாங்க, லெகிஸும் போட ஆரம்பிக்கிறாங்க. காலங்கள் மாற மாற மாற்றங்கள் ஏற்படும். ஆனா என்னன்னா அந்த மாற்றத்துக்கு ஏற்றபடி அந்த லிமிட் என்ன, காலம் மாற மாற லிமிட் ஏறிக்கிட்டே போகும் இல்லையா? அந்த லிமிட் கூடவே போடும், அந்த எல்லைக்குள்ளவே போடும். எல்லையை தாண்டினா பிரச்சனை வரும். அந்த காலத்துல ஆஃப் சாரி தான் போடுவாங்க இல்லையா? டாப் அண்ட் பாட்டம் போடுவாங்க. அது இப்ப தான் சுடிதார் வரும். அந்த சுடிதார் வந்தப்ப 74 என் தங்க அப்ப பியூசி படிக்கிறான். பஞ்சாப்ல இருந்து நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து பஞ்சாபி. இப்ப சுடிதார்னா அப்ப பஞ்சாபி அதுக்கு பேரு. அதை வாங்கி கொடுத்த உடனே போட்டு வந்தாடா, எங்க பாட்டியம்மா என்ன பண்ணாங்கன்னா அவளை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரூம்ல போட்டு கதற அவரோட பஞ்சாபியை இப்படி கொளுத்தி போட்டாங்க. ஏன்னா சினிமா காட்சி போடுதான். ஏன்னா அந்த காலத்துல சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் வந்து அது போடுவாங்க. அது பேர் பஞ்சாபி. அதுதான். ஆனா பஞ்சாப்ல அப்ப கூடாது கல்ச்சர். ஆனா நமக்கு ஒத்துக்காது. இன்னைக்கு பாருங்க லெக்கிஸ் அளவுக்கு வளர்ந்துருச்சு. அப்போ காலங்கள் மாற மாற இந்த மனநிலை மாறும்பொழுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளெக்ஸ் பண்ணி போய் தான் ஆகணும். அதே நேரத்துல அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, அந்த வாழ்வில் ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியலுக்குள்ள அவர்கள் உலகத்துல இருக்கிறாங்களாங்கிறத பார்த்துட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வரும். கேள்விகளுக்கு நம்ம பதில் தெரியும். நிறைய தெரிஞ்சு வச்சுட்டோம் இல்லையா? இந்த உலகமயமாக்கல் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிறது. இதுக்கு நமக்கு முதல்ல பதிலை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இவங்க மனநிலை என்னன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இந்த டீன் பிள்ளைங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்போ கொண்டாட்டம் தான். ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் வந்து இவங்களுக்கு மட்டுமே உரியது நினைச்சுக்கணும். பெண் பிள்ளை கூட அப்படிதான். எனக்குலாம் நிறைய அனுபவம் இருக்கு. அந்த கேம்புக்கு அப்படிலாம் அப்படி போகும். பட் அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் மரத்தில் கூடி இருக்குமா, திடீர்னு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. எல்லாம் சிரிக்கும். கிட்ட போயிட்டு என்னங்க அதெல்லாம் சிரிக்கிறீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, இல்லடா இந்த மாதிரி விஷயம் இதுக்கு தாங்க சிரிச்சோம். அது உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு சிரிப்பாங்க. அந்த என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இருக்காது, சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு மனநிலை. அந்த மாதிரி மனநிலை வீட்டுல இல்ல. ஏன் சிரிக்கிற? இந்த காலத்துல இப்படி சிரிச்சா போச்சு. ஏன் சிரிக்கிற? சிரிக்க கூட இல்லை. சிரிச்சா என்ன ஒண்ணா போறது கிடையாது. சந்தோஷமா சிரிக்கட்டும்.
சரிங்களா? அப்ப அப்படிதான் அவங்களுக்கு ஒண்ணே இல்லாத விஷயம் சிரிப்பாங்க, கொல்லுன்னு சிரிப்பாங்க. போயிட்டு எதுக்கு சிரிச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காக சிரிச்சிட்டு இருப்பாங்க. சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு சிரிப்பாங்க. ஏன்னா அந்த மனநிலை அது. ஸோ மென்டல் ஆஸ்பெக்ட முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இது பண்ணி இதை பண்ணாத, அதை பண்ணாத. சர்ச்சுக்கு நான் ஜீன்ஸை போட்டு போறேன். ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு ஒரு பாட்டியம் வீட்டுக்கு வந்த பையனை, சர்ச்சுக்கு வந்த பையனை சைக்கிள்ல வந்திருக்கான், இவங்க முன்னாடி வந்துட்டு அவர் திருப்பி போய் ஜீன்ஸ் பேண்ட்டையே டிஷர்ட்டையே மாத்திட்டு வாடா அப்படின்னு விரட்டி அடிச்சாங்க. ஏன்னா அது கடவுளுக்கு உகந்தது இல்லையா சொல்றாங்க. அது நீ மாட்டிட்டு வந்து ஐயா கிட்ட காண்பிக்கணும் அப்படின்றாங்க. அப்போய் மாட்டிட்டு வந்தான். அவ்வளவு வேதனையா இருக்கும்ல, அவனுக்கு அது பிடிக்குது. அப்போ அந்த உடையை அவருக்கு பிடிக்கிறது தப்பு இல்லை. அந்த உடை எப்பவுமே இந்த உடைகள் விஷயத்துல நல்ல ஞாபகம். இது 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 வடமொழியில லட்சணமா இருக்கும், அவலட்சணமா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கணும். நீங்க உடுத்துற உடை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, எந்த வகையிலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இதை சொல்லிக்கணும். அட்ராக்டிவ் நிறைய பையன்களை பார்ப்போம், இல்ல பெண் பிள்ளைகளை பார்ப்போம், இவ்வளவு அழகா உடுத்திட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு அழகா உடுத்திட்டு இருக்கிறாங்க. இல்லையா? அவளை பார்த்து நான் சொல்லுவேன், நல்லா அழகா உடுத்திட்டு இருக்கிறேன், நல்லா இருக்கு. ஆனா இது அவங்க வீட்டுல யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னு. பாஸ்டர் வந்து அழகா இருக்குல்ல, நல்லா இருக்குன்னு நம்ம அம்மாவை சொல்ல மாட்டேன், பாட்டி சொல்ல மாட்டேன்றாங்க. சோ இது அவருடைய மனநிலை. இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். அடுத்தது இவங்க வந்துட்டு நல்ல திங்கர், இவன்ட்ட போயிட்டு பேசணும், திங்க் பண்ண வைக்கணும், எதனா கருத்து சொல்ல வைக்கணும். அவ என்ன கருத்து சொல்ல, நீ முளைச்சி 3 இலை உடல, நீ எனக்கு கருத்து சொல்ல வந்துட்டியான்னு. ஏன்னா இன்னும் சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்கோம். நல்லா யோசிக்கிற தன்மை, சிறந்த தன்மை உண்டு அவனுக்கு. நம்ம காட்டிலும் இந்த இந்த காலத்து பிள்ளைகள், இந்த காலத்து சின்ன பிள்ளைகள், டீனேஜர்ஸ், இவங்கெல்லாம் சிந்திக்கிற திறன் பவர்ஃபுல்லா இருக்கு. அவங்களோட பிரச்சனை என்ன? ஸ்பீடு இருக்கு. நம்மகிட்ட என்னன்னாக்கா திறன் நிறைய இருக்கு, ஸ்பீடு இல்லை. இப்ப என்ன ஆகுனாக்கா, இந்த அனுபவம் இருக்குல்ல, நம்முடைய அனுபவமும் அவங்க ஸ்பீடும் இணையும். அப்ப அவர் சொல்லுவாங்க, ஆனா நீங்க சொல்லு கரெக்ட், அங்கிள் நீங்க சொல்லு, பாஸ்டர் நீங்க சொல்லு கரெக்ட் பாஸ்டர். நான் சிந்திக்க இப்படி யோசிச்சு பாருன்னு. அதாவது நான் சொல்றது கரெக்டா இருக்கலாம், ஆனா அவன் கரெக்டா இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியணும். ஏன்னா இந்த காலத்து பையன், இந்த காலத்து பெண், எனக்கு தெரியும். பெரும்பாலும் அந்த டீனேஜ் பண்ண பெரும்பாலும் ஐ நோ வெரி வெல். பட் இருந்தாலும் ஒரு படி மேல இருந்தா என்ன பண்றது, அதனால நான் என்ன பண்ணாக்க, நான் சொல்றதா கரெக்ட்ன்ற மாதிரி இல்லாம, தம்பி இப்படி இருந்தா இப்படி இப்படி யோசிச்சு பாரு, தங்கச்சி மாதிரி பார்ப்பான், இப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ரெண்டு சொல்லுவாங்க, இல்ல அங்கிள் இப்படி பண்ணா இப்படிதான் வரோம்னு, அவங்க கரெக்டா நம்ம சொல்றது நம்ம நினைச்சு தப்பாயிடும். சில நேரங்கள்ல ஆமா அங்கிள் நீங்க சொல்றது கரெக்ட் தான், இப்படி பண்ண சூப்பரா வராங்க, உட்காருக்க மாட்டோம். அவங்களுடைய சிந்தனைக்கு நம்ம என்ன பண்ணாக்கா இது போடணும், தீனி போடணும். அதனால அவர்களுடைய அறிவு பசிக்கு தீனி, நம்முடைய அனுபவத்தையும் அவர்கள் கொடுங்க, அவர்கள் அனுபவமும் நம்முடைய அனுபவமும் சேரணும். நமக்கு அவங்களுக்கு ஸ்பீடு இல்லைன்னா கூட அவங்க ஸ்பீடை நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணி அந்த ஸ்பீடு ஹை ஸ்பீட் போகாம ஸ்பீட் பிரேக்கர் போடுறத பத்தி சொல்லிக் கொடுங்க. பட்ஜெட் முக்கியம். அந்த டைல கார்டு பட்ஜெட் சொல்லிக் கொடுக்கணும். எல்கேஜில இருந்து பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கணும், ப்ரீ கேஜில சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பண்ற பெரிய தப்பு தான். இந்த மாசம் எவ்வளவு சம்பளம், அப்பா சம்பாதிச்சா எவ்வளவு சொல்லல, அம்மா அப்பா சம்பாதிச்சா எவ்வளவு சம்பளம், வீட்டு வாடகையா, வாடகை இல்ல வீடு லோன் எடுத்திருக்குமா எவ்வளவு, எது எதுக்கு எவ்வளவு, சாப்பாட்டுக்கு எவ்வளவு, உன்னுடைய செலவினங்கள்லாம் என்ன, உன்னுடைய பாக்கெட் மணி என்ன செலவாகும், இதை தெரியணும். இந்த பட்ஜெட் தெரியாதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்டதெல்லாம் கேட்கறாங்க, வாய்க்கு சண்டை போடுறாங்க, கோச்சிக்கிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்க ஓடுறாங்க. வீட்டுல இருந்தா வருமானம் இதெல்லாம் அம்மா அப்பா எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, இவங்க எவ்வளவு செலவு பண்ணுறாங்க, எனக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியணும். இது வந்து மன இயல், உங்களோட மென்டல் சார்பு, மனம் சார்பு, மனத்தை பக்குவப்படுத்தும். பட்ஜெட்டை சொல்லணும். போன மாசம் என்னென்ன ஆச்சு, எவ்வளவு, யார் யாருக்கு எவ்வளவு செலவு, என்ன செலவு,
இதை வந்து இதுல எதை குறைக்கலாம் அவங்ககிட்டயே கேளுங்க சஜஷன். எதெல்லாம் குறைக்கலாம், யாரெல்லாம் குறைக்க முடியும் கேட்கணும். மெச்சூர்டா பதில் சொல்லுவாங்க. மெச்சூர்டா அவங்க அவங்க செய்வாங்க எல்லாத்தையுமே. இது இது இதை குறைக்கலாம், இந்த இது குறைச்சிக்கலாம், இது வேணாம். அடிக்கடி நம்ம வெளியில சாப்பிடுறோம், வீட்டுல சாப்பிடுறது, அடிக்கடி ஆர்டர் பண்றதெல்லாம் குறைச்சிக்கிறது கண்டிப்பா வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பட்ஜெட்டை பிள்ளைகளுக்கு முன்னாடி வைக்கிறது, அவங்களை இன்வால்வ் பண்ண வைக்கிறது. அடுத்தது அவருக்கு வர வருமானத்துல அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லைங்களா. இது எப்படி பண்ணணும், என்ன செய்யலாம் சொல்லிக் கொடுக்கும். இது தெரிஞ்சதுன்னா பிள்ளைங்களுடைய மனநிலையை யோசிப்பாங்க. அம்மா ஏன் கஷ்டப்படுறாங்க, அம்மாவை கஷ்டப்படுத்தலாமா, அம்மா அவங்களுக்கு உதவி செய்யலாமா, செய்யக்கூடாதா, வேலைக்காரர் தேவையா, 2 வேலைக்காரர் தேவையா, சமையல் பொண்ணுக்கு தேவையா, நம்ம எதனா பண்ணி எதனா குறைக்கலாமா, கண்டிப்பா செய்வாங்க. சின்ன வயசுலயே அது கொண்டு வந்து இந்த பழக்கத்துக்கு. அதனால அப்போ என்ன ஆகும்னா, இப்ப இதுதான் உண்மையான கொண்டாட்டம். இப்போ வந்து நியாயமான கொண்டாட்டமா, சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சந்தோஷம், வீட்டுல ஒரு சந்தோஷம் இருக்கு. எல்லாம் வீட்டுல கொண்டாட்டம் இல்லை, வெளியில தான் கொண்டாட்டணும். காசு தான் கொண்டாட்டம், காசு தான் அம்மா அப்பா மதிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நியூட்டனுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா, பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிடும். பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டா சொல்ல தெரியுமா, நான் சின்ன பொண்ணு தானே, நான் சின்ன பையன் தானே தபால்னு காலில் விழுற மாதிரி பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் நான் சின்ன பையன் கிடையாது, நான் வளர்ந்துட்டேன், நான் சின்ன பொண்ணு, எனக்கு கொடுத்த மரியாதை கொடுங்கன்னு சொல்றவங்க பிளண்டர் மிஸ்டேக் பண்ண போய் பண்ணுவாங்கடா. இல்ல நீ சின்ன பிள்ளை எல்லாம் கிடையாது, நீ வந்துட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் நல்லதுதான், வாழ்க்கையில் நடக்கிறது நல்லதுதான், அப்பதான் உனக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்குது எப்படி தெரியும்னா அவங்கள வந்து அவங்க ஆசுவாசம். அப்போ அவங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு ஸ்டேபிள் மைண்ட், ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி இருக்கும், அடுத்து இன்னொரு மாதிரி, இது மாறி மாறி இருக்கும். ஜட்ஜ் பண்றது வித்தியாசம் தான். ஏன்னா ஒரு கூட்டுறவுல, குடும்பத்துல, முக்கியமா குடும்பத்துல அந்த மையம், குடும்பத்துல ஒரு கூட்டுறவுல அப்பா என்ன அம்மா என்ன அதை பத்தி ஒரு புரிதல் இல்லாதனால தப்பான ஜட்ஜ். அப்பாவா அவர் இப்ப கத்திட்டு தான் இருப்பார் இல்லையா, அம்மாவா இப்ப இது என்னன்னாக்கா, அப்பாவா தங்க பெண் பிள்ளைங்களும் அப்பா கூட அட்டாச்சா இருப்பாங்க சாதாரணமா, அதான் ஜென்ரல். பையன்களும் அம்மா கூட இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள என்ன இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க, நீ அம்மா பிள்ளை, நீ இப்போ நீ இப்படி அப்பா பிள்ளை, நிறைய இருக்கு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அப்புறம் மாதிரி ஜட்ஜ் பண்ணாது, தப்பான ஜட்ஜ்மெண்ட். பொதுவாகவே அப்பாவுக்கு வந்து பொண்ணுங்களுக்கு அப்பா கிடையாது, ஆனா அப்பாவுக்கு பையன் மேலேயே இருக்கும், ஆனா பொண்ணு மேல கொஞ்சம் அதிகமா இருக்கும். யாரு உங்க அக்கா தானே தங்கச்சி, அப்படி அம்மாட்ட போகும்போது இது அவங்களுக்கு விளங்க வைக்கணும், அவங்க பிரச்சனைங்க அவங்கள புரிஞ்சுக்க. அது இல்லைன்னாக்கா என்னன்னாக்கா அதோட பின் விளைவுகள் நிறைய ஏற்படும். அந்த பின் விளைவுகளை சொல்லி கொடுக்கும். கடைசி வரைக்கும் அப்பாவை மதிக்கவே மாட்டாங்க பையன், பொண்ணுங்க அம்மாவை மதிக்கவே மதிக்காது. பிரச்சனை ஏற்பட்டாக்கா அது பின் விளைவு என்னன்னுட்டே தெரியாம வாழ்க்கை தப்பான முடிவு, பின் விளைவுகள் தெரியும். அந்த பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலோசகர்கள் தேவை, ரொம்ப முக்கியமானது. ஜட்ஜ்மெண்ட் இது பட்ஜெட் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிசிப்ளின். இந்த 0ல இருந்து அந்த 12 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலா போகும், ரெட் அண்ட் ப்ளூ ரெண்டுமே. அந்த 12ல இருந்து அந்த 14 15 வயசுக்குள்ள அவனுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா கண்டிப்பா பெரும்பாலும் மெஜாரிட்டி என்ன பண்ணுக்கா டிசிப்ளின் இல்ல மாய்மாலமான வாழ்க்கை. எங்க வாழ்க்கையில எங்க அம்மா அடிக்கடி சொல்றது எங்களுக்கு அந்த டிசிப்ளினை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கூட அண்ணே உங்களை பார்த்து கூட எனக்கு வர மாட்டேங்குது, என்னடா நல்லா இந்த மாதிரி நல்லா வெயில்
அந்த அங்கி வந்து நல்லா ஈரமாயிடுச்சு. நான் அத அப்படியே அழகா அந்த இதுல டேபிள்ல போட்டு அப்படியே மடிச்சு, அயர்ன் பண்ணுவேன். அயர்னிங் பிளேட் வச்சு மடிச்சு, அந்த கவர்ல வைப்பேன். நான் உங்ககிட்ட அடிக்கடி இது மட்டும் வர மாட்டேங்குதுங்க. உங்க அம்மா உங்களுக்கு சின்ன வயசுல பழகிட்டாங்க இதுல. பழக்கம் இல்லாத கஷ்டமா இருக்கு. செல்ஃப் டிசிப்ளின். இந்த செல்ஃப் டிசிப்ளின் நெறைய விஷயத்துல முக்கியமா படிப்புல ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இந்த டிசிப்ளின்றது என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு கடமை. நம்ம வேலையை நாமே செய்யறதுலாம் ஒரு கடமை அப்படின்னா படிப்பும் கடமையா இருக்கு. செல்ஃப் டிசிப்ளின்னா படிப்புன்றது பாரமாகும். அதனால அந்த 12, 15 அதிகபட்சம் 15 வயசுக்குள்ள அந்த டிசிப்ளின் கொண்டு இல்லையா? அவன் சொல்லி அப்பட அடி எனக்கு இல்லையா? கஷ்டமா தான் இருக்கு. ஆனா படிக்கிறதுல சரிங்களா? படிக்கிறது பேர் அவளுக்கு என்ன பண்ண அன்போடு கண்டிக்கணும். இதை செஞ்சா இது ரசம். நீ இதை செய், இது உனக்கு தரேன். அந்த மாதிரி கண்டிஷனல் இருக்கும். இந்த செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எங்க டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த 8, 9 வயசு ஒரு மாதிரி நேரா போக அப்புறம் கொஞ்சம் பெண்ட் ஆகும். அந்த 15 வயசுல வந்துட்டு 12 வயசுக்குள்ள இல்லைன்னா ஒண்ணு கீழே போயிடும் இல்லைன்னா மேல போயிடும். அப்ப இளம் வாலிபர்களுடைய வாழ்க்கை பாதையில் ஜங்ஷன்ஸ் நிறைய வரும். எது ஜங்ஷன்னா அந்த 13, 14 வயசா ஜங்ஷன். அங்கிருந்து எங்க நெகட்டிவ்க்கு போகுதா ட்ராக்கு, பாசிட்டிவ்க்கு போறதா ஜங்ஷன். அது வந்து இந்த வயசுல தான். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லிடுறேன். டைம் பசங்களை விறு விறுன்னு வண்டி ஓட்டிட்டு போறாங்க. எதுக்கு? மசீனத்தை ஓட்டி நேரத்துக்கு முன்னாடி இன்னை வரைக்கும் அந்த டைம் கீப் பண்றது ரொம்ப ரேர் தான். லேட் ஆகும். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கால்குலேட் பண்ணும். இங்க இருந்து இந்த இடத்துக்கு போனேன்டா எவ்வளவு நேரம் ஆகும். அந்த ரூட்டை பத்தி தெரியும். இப்பனா கூகுள்ல தெரியுது. ஏன்னா இங்க டிராபிக் இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது. அப்போ இந்த ரூட் போறமா இங்க இப்ப டிராபிக் இப்போ நீங்க சண்டே அங்க இருக்காங்க. ஆனா சண்டே அந்த பக்கம் போனா மார்க்கெட், மீன் மார்க்கெட் அங்க இப்படி போகலாம். அப்ப எவ்வளவு சீக்கிரம் போகணும். டைம் மேனேஜ் பண்றது. வீக் டேஸ்ல அந்த ரூட்ல போனா எப்படி? இந்த மாத வரவு செலவு இதெல்லாம் இதுல வந்துடுச்சு. இங்க வந்துடுச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நமக்கு முதல்ல இருக்கணும். பட்ஜெட் நமக்கு முதல்ல தெரியும். நாம என்ன செலவு பண்றோம், எதுக்கு செலவு. அப்போ இன்னைக்கு நாம நிறைய போதிக்கிறவர்களா இருக்கும். டீச்சரா இருக்கும். டீச் பண்ணணும். பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். பிராக்டிக்கலா டீச் பண்ணணும். மெச்சூர்டா டீச் பண்ணணும். அன்போடு அவருக்கு போதிக்கணும். கற்றுக்கணும். முக்கியம். அப்ப இயேசு சொன்னது போல என்னக்கா இதை எப்படிதான் புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாம் ஆசிரியர்களாக இருக்கும். மெய்ப்பெருள் ஆசிரியரா இருக்கு. ஆசிரியருக்கு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தியாகம் பண்ணும். நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் உட்கார்றாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணணும், வேற வழியில 2 பேரோ 3 பேரோ சொல்லிதான் வரலையே கேன்சல் பண்ணாங்க. ஆசிரியர்னா இதான் தியாகங்கள், பொறுமைகள், உள்ள நெருடல் தான். நெருடல் எல்லாம் அப்படி அப்படி குறைக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது பிசிக்கல். டைம் ஆச்சு, ஆயிடுச்சு. நம்ம மாப்பிட வரலாம், கொஞ்சம் போலாம். வெட்டிகள் தான் ஆரம்பிச்சது. ஆனா ரொம்ப முக்கியம் டீனேஜர்ஸ்ல இது இந்த இந்த செகண்ட் பார்ட் மென்டல் பிசிக்கல், மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான இந்த ஒரு பிரச்சனை தான் டீனேஜர்ஸ் வந்துட்டு நாசமாக்குது. இந்த இடத்துலதான் செக் வச்சாரு ஏஆர் ரஹ்மான். நானும் என் வாழ்க்கையில செக் வச்சது இங்கதான். நானும் என் வாழ்க்கையில அது செக் வச்சதுதான். இந்த டீனேஜ் டைம்ல ஆரம்ப கால யங்கர் டீம்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் இருந்தது. இந்த காதல் உணர்வுகள் அது கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை. டாக்டர்கிட்ட போகணும், இல்ல உளவியலாளர்கிட்ட போகணும், இல்ல பிசிஷியன்ஸ் அவங்ககிட்ட போகணும் இல்லையா?
எங்க இம்பேலன்ஸ் பண்ணலாம். அந்த உணர்வு இருக்கும். பால் உணர்வுகள் இருக்கும். பால் உணர்ச்சிகள் இருக்கும். இல்லையா? ஆனா அந்த பால் உணர்வுகள், உணர்ச்சிகளை எங்க வெளிக்காட்டணும், எப்ப வெளிக்காட்டணும், எப்படி வெளிக்காட்டணும்னா நான் முதல்ல பியூசி போகும்போது தான் அந்த முடிவு. ஸ்கூல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி இருந்தது. பியூசி படிக்கணும். பியூசி வந்து நான் வயசா பியூசி சாரி ஐம் சாரி சாரி. 7th படிக்கணும். 7th படிக்கணும். 7th படிக்கும்போது எனக்கு 19 வயசு. 8th படிக்கும்போது 20 வயசு. ஆனா ஏற்கனவே 5 வருஷம் 4 வருஷம் 1வதுல 4 வருஷம் படிச்சேன். அப்புறம் 6வது வருஷம் ஃபெயிலு. நான் 7வது வருஷம் ஃபெயில் 8வது படி எப்படி பாஸ் பண்ண இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அது இஎஸ்எல்சி இஎஸ்எல்சி எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம். அப்ப அந்த 7வது படிக்கும் பொழுது அப்ப நான் முடிவு செஞ்சேன். வயசுல பால் உணர்ச்சிகள் லவ் நாட் நவ் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் மெட்டீரியல். காதல் எப்பொழுது வேண்டாம், கல்லூரி படிப்பை யூஜி முடிச்சது பிறகுதான் அதை பத்தி யோசிக்கிறேன். ஆனா நான் கடைசி வரைக்கும் அதை அப்படியே கீப் அப் பண்ணிட்டேன். அதுக்குள்ள ரட்சிக்கப்பட்டேன். அதுக்குள்ள இதெல்லாம் வந்துருச்சு. சரிங்களா? அப்ப அந்த வயசுல அது இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் ரஹ்மான் தள்ளி வச்சான். மென்டல் பிரச்சனை, பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், சந்தோஷமா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியா இருக்குது, கிரிக்கெட் விளையாடு இல்லையா, ஊர் சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸோட கூட ஜாலியா தியேட்டருக்கு போறது, ஜாலியா எல்லாத்தையும். அது முக்கியமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிலது மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம். அப்ப இது இந்த உடல் ரீதியாக அவன் எந்தெந்த தாக்குதலுக்கு ஏற்படுகிறது, உள்ளாக்கப்படுகிறான், எங்கெல்லாம் அது அவனை பாதிக்கிறது, நேர்மறையான பாதிப்பு, எதிர்மறையான பகுதி பாதிப்பு, பார்ஷியல் இம்பார்ஷியல். காது வழியாக பாதிப்பு, சுவை, நிறைய ஸ்மெல், வித்தியாசமா ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, பூக்கள் ஆண் பிள்ளைகள் ஸ்ப்ரே யூஸ் பண்றது. வீட்டுல செய்யற சமையல் பிடிக்காது, அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. ஆனா நல்லா இருக்கும், ருசியா இருக்கும். அவன் ஃப்ரெண்டு சாப்பிட்டு சொல்லி சூப்பரா இருக்குடா அப்படின்வான். ஆண்டிட்டு கொஞ்சம் போடுங்க ஆண்டிடுவான். ஆனா இவனுக்கு பிடிக்காது. இவன் அங்க போயிட்டு தான் போடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வீட்டை போய் ஆண்டி நல்லா இருக்குது போடுகிறான். அவனுக்கு அது பிடிக்காது. இல்ல அந்த பிள்ளைக்கு அது பிடிக்காது. எங்க அம்மா போடுறது வேஸ்ட், இதை போய் நீ சாப்பிடுறியா இல்ல. நாக்கு வந்து ருசியை மாத்தி தருறது இல்லையா. பார்வை, அடுத்தது தொடுதல், அடுத்தது நாவு ருசி. உடல் ரீதியாக இதெல்லாமே அவனுக்கு வந்துட்டு திடீரென்று இது மேல இன்ட்ரெஸ்ட் வரும். பார்க்கறது, இதுல என்னதான் இருக்குது அப்படின்னு வைப்பாங்க. அதுக்காக கேட்கறது, கேட்கறது நல்லதா இல்லையா, எது நல்லது எது தீயது அப்படின்னு கேட்கு. ஒரு சினிமா பாட்டு நல்லா கேட்கு, நிறைய சொல்லு. இது வந்து பார்ஷியலா இருக்கும், இன்பார்ஷியல் அது அதற்குள்ளாக வளர்ந்தது இன்பார்ஷியல் ஒரு ஸ்மிருதி அல்லது அது அடுத்தது ஸ்மெல், பார்ப்பது, கேட்பது, பேசுவது, சுவைப்பது, நுகர்வது, இதெல்லாம் வந்து இந்த உடல்ல வந்து இது எல்லாத்துலயும் இந்த சடன் சேஞ்ச். 12 வயசு வரைக்கும் ஒன்று இருக்கும். 12 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல எல்லாத்தையும் ஒரு மாற்றம் சேஞ்ச். அடுத்தது சேஞ்ச் இன்னொன்னு என்னன்னாக்கா இதுல பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ். எதை கேட்கணும், முழுமையா கேட்கணுமா, அறகுறையா கேட்கணுமா, முழுமையா கேட்கறதுல பாசிட்டிவ முழுமையா கேட்கிறோமா, நெகட்டிவ் முழுமையா கேட்கணும். அப்ப எல்லாத்துலயும் வருது, பார்க்கறதுல, கேட்கிறதுல இல்லையா, தொடு உணர்வுகள், எதிர்பாலின தொடர் உணர்வு, அதை பத்தி ஒரு ஐடியா இருக்கும்.
அதனால என் தங்க இதெல்லாம் கூடுவேன். டீன் கேம்ப், பெரிய கேம்ப் நடத்தப்பா டீச்சர்ஸ்க்கு இந்த டீன் ஏற்பட்டு டாக்டர்ஸ் வர சொல்லுவேன். என் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப இது ஜஸ்ட் ஜென்ரல் டாக்டர்ஸ்க்கு இது அவங்க எல்லாத்துக்கும் பால் பால் அவங்க இது கற்றுங்க செக்ஸாலஜிஸ்டா அவங்கள கூட போயிருக்க அது ரொம்ப இதாக போகும். அது வந்து கவுன்சிலிங்க்கு மேலே டீட்ஸ் லீடர்ஸ் கிட்ட சொல்லி டீட்ஸ் தொடுதல், எந்தெந்த தொடுதல், எப்பேற்பட்ட தொடுதல், நம்ம கை கொடுக்குறோம், பையனுக்கு கை கொடுக்குறோம், எப்படி நல்லா அழுத்தமோ கை கொடுக்குறோமா, கை கொடுக்கலையே அவருக்கு தெரியும். பட்டம் படாம கை கொடுக்குறோமா, அவனை நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்மா 2 கையை பிடிச்சு பையன் தொடுது. தலைவர்கள், ஆண் தலைவர், ஆண் பிள்ளைகள், பெண் தலைவி, பெரும்பாலும் அது நல்லது. சோ இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரச்சனை. இப்ப பிரச்சனை இப்ப இத பாத்தீங்கன்னா இந்த பையன் தான் பெரியவன், பொண்ணு வந்து சின்னவன். அதாவது இவன் அண்ணன், அவன் தங்க. ஆனா வளர்ச்சியில பார்த்தாக்கா பெரும்பாலும் நிறைய வீட்டுல இருக்கும் பையன் வந்துட்டு வளர்ச்சி கம்மியா இருக்கும், பெண்ணோட வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஏன்னா பெண்ணோட வளர்ச்சி ஒரு ஜிக்ஸாக்கா இருக்காது, ராப்பிடா இருக்கும். 12 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும். 13 வயசுல இந்த 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 கண்ணம், இந்த இது எல்லாமே ராப்பிடா, எல்லாமே சரிவிகித வளர்ச்சி பெண் பிள்ளைக்கு இந்த 12 வயசுக்கு மேல அப்படியே இருக்கும். பையனுக்கு எப்படி இருக்குன்னா அவனும் வேகமா வளரும், பெண்ணை போல வளரும். ஆனா என்ன இருக்கும், குச்சி குச்சியா இருக்கும் இல்லைங்களா. அந்த காலத்துல இன் பண்ணணும் பையன்களும் பிடிக்கும், பெல்ட் போட்டு இன் பண்ணுறது அந்த காலத்து டீன எனக்கெல்லாம் கூட இருக்குது. ஆனா என்ன இன் பண்ணிட்டு முடிச்சுட்டு கையை இப்படி தூக்குனா என்ன ஆகுனாக்கா இந்த 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 பேண்ட் அது இப்படி திரும்பிடும், பெல்ட் இப்படி திரும்ப ஷர்ட் வெளில தோணும். ஏன்னா ஃபிட் ஆகாது, அது டைட்டா போடாக்கணும். அது ஒரு பிரச்சனை. முடி ஒரு பிரச்சனை ஆண் பிள்ளைகளுக்கு, மாறிக்கிட்டே இருப்போம், மடங்கா முடியுமா தான் அது இருக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். மீச வளராது, அது ஒரு பெரிய பிரச்சனை வரும் இல்லைங்களா. ஆனா பெண் பிள்ளைகளுக்கு அப்படி இருக்காது. 12 வயசுக்கு நல்லா இருப்பாங்க, 13 14 போக போக ரேபிட் க்ரோத் எல்லாத்துலயும் இல்லையா. பெண் பிள்ளைக்கு எப்படி வேணா ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், பல விதமான ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், செட் ஆகாது. கலசி போட்டாலும் அழகா தான் இருக்கும் அவங்களுக்கு. இப்ப அப்படிதான் ஹேர் ஸ்டைல். பையன்களுக்கு எப்படி இருந்தது, ஒன்னே ஒன்றா, ஒண்ணு நேரம் இப்படி வாரணும், இல்ல சைட்ல கோல் எடுத்து வாரணும். இது 2 ஸ்டைல விட்டா வேற ஸ்டைலே கிடையாது பையன்களுக்கு. ஆனா அது நிக்காது முடி. நான் அனுபவப்பட்டிருக்கேன், இட்டே வரைக்கும் இருக்கும். அந்த பழக சீப்பு உபயோகிச்சுட்டு இருக்காரு, அடிக்கடி முடிய வாரி விட்டுக்கிட்டு. ஏன்னா எனக்கு கோர முடியும், காத்து பட்டா வேற மாதிரி போயிடும். இதெல்லாம் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு, அவன் மனதை பாதிக்குது. இந்த உடல் பிரச்சனை மென்டலி அவனுக்கு பிரச்சனை கொடுக்கும். அது மேலேயே கான்சென்ட்ரேஷன் இருக்கு, மற்ற மேல கான்சென்ட்ரேஷன். அடுத்தது இவன் பார்க்கறதுக்கு கருண கடவுள் இருக்கும், பெண் பிள்ளை பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். இவன் குச்சி குச்சியா இருப்பா, அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்கும். இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த அவனுக்கு இருக்கும். ட்ரெஸ் இது ஒன்னா போட்டா ஷர்ட் இல்ல பேண்ட், அவ்வளவுதான். இதுதான் பயிர்கள். இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனா பெண் பிள்ளைக்கு வகை வகையான ட்ரெஸ், எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூட் ஆகாது பிள்ளைக்கு. பையனுக்கு சூட் ஆகவே ஆகாது. இன் பண்றது அந்த காலத்துல ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ஒரு புண்ணியமா கண்டுபிடிச்சு கேஷுவல் ஒரு ட்ரெஸ். கேஷுவல்னா சும்மா கேஷுவலா போட்டுக்கோ, இன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீ போட்டாக்கா வெளிலதான் தூக்குது, அதை கேஷுவல் ஆகிட்டான். வேற ஒரு புண்ணியமா கண்டுபிடிச்சது அது. கேஷுவல் ட்ரெஸ் எல்லாம் கேஷுவலா போடுறோம்ல, அது மாதிரி. இதெல்லாம் வந்து அவன் ப்ராப்ளம் உடல்ல ஏற்படுது, மென்டலா பாதிக்கப்படும் இந்த பிரச்சனைகள். அப்ப ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம டாக்டர் கூட ரொம்ப சூப்பரா சொல்லுவாரு. எனக்கு கூட என் தங்கச்சி கிட்ட போய் கத்துக்கிட்டேன். 2 பேருக்கு எலும்பு வேகமா வளரும். உங்களுக்கு இடது பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா பையனுக்கு,
சாரி பெண்ணுக்கு. வலது பக்கத்துல பார்த்தீங்கன்னா பையன். 2 பேருக்கு ஈக்குவலா வேகமா எலும்பு வளருது. ஏன்னா அந்த டைம்ல கால்சியம் அதிகமா சுரக்கும். அதனால வேகமா வளரும். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு எந்த அளவுக்கு வேகமா எலும்பு வளர்றதோ, அதுக்கு ஈக்குவலா சதையும் விரிஞ்சு கொடுக்கும். ஏன் இருந்துச்சுன்னா, அந்த அந்த சதை நார் அதுக்கு மேல இருக்கு பார்த்தீங்களா? அந்த 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 இது இருக்குல்ல, ஜவ்வும்பாங்கல்ல, அது மேல அது வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும் அது. அதனால அது வந்து சதை வளரும் பொழுது, விரிவடையும் பொழுது, அதுவும் விட்டுக் கொடுக்கும் பெண்கள். பையனுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு விரிவடையும். ஆனா அந்த 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 லேயர் வந்துட்டு இழுத்து பிடிக்கும். அதெல்லாம் அவன் வந்துட்டு புஷ்ஷியா இருக்க முடியாது. இந்த காலத்துல இருக்காங்கன்னாக்கா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது இது சாப்பிட்டு எல்லாம் குண்டு குண்டா ஆயிட்டு இருக்கு. அது வேற. இயற்கையா அப்படி கிடையாது. அளவுக்கு அதிகமா குண்டாயிடுறாங்க. பையனுங்க, பொண்ணுங்க எல்லாரும். இந்த பிரச்சனைகள். அப்ப எனக்கு கேள்வி இதெல்லாம். எனக்கு ஏன் மிஸ் ஆக மாட்டாங்க? எனக்கு ஏன் முடியுது? அவளுக்கு மட்டும் இருக்கு. அவ அழகா இருக்கா, நான் மட்டும் ஏன் அழகா இல்ல? அவ என் தங்கச்சி தானே, அவ அழகா இருக்கா, நான் ஏன் இருக்கேன்? அடுத்த பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா தொண்டை. இந்த வோக்கல் கார்டு பஸ்ட் ஆயிடும். அழகா பாடுவாங்க. 12 வயசுக்கு பையன் பொண்ணு ரொம்ப அழகா பாடும். ரொம்ப அழகா இருக்கும் பாட்டு. I got joy down in my heart, deep, deep down in my heart, J-O-Y down in my heart, deep, deep down in my heart. பையனும் அழகா பாடுவான், பொண்ணு அழகா பாடும். என்னை விட அழகா பாடுவாங்க. 12, 13 வயசு ஆன உடனே பெண் பிள்ளைகள் எப்படி பாடுறாக்கா இன்னும் அழகாகும். Jesus gave it to me and nothing can destroy. அப்படி பாடும். இன்னும் அழகா மாடுலேஷன் அழகாயிட்டு இருக்கும். இவனுக்கு 12 வயசு ஆன உடனே அந்த பாட்டு எப்படி ஆகும்னாக்கா ஜீசஸ் கேவ் இட் டு மீ அப்படி ஆகும். வோக்கல் கார்டு பஸ்ட் ஆகிடும். உடனே அவனுக்கு அது ஒரு பிரச்சனை ப்ராப்ளம். எவ்வளோ ப்ராப்ளம் பாருங்க. பையன் தான் நிறைய பிரச்சனை சந்திக்கிறான். அப்புறம் அவன் மட்டும் அழகா பாடுற நாயா. அதனால தான் இந்த பஸ்ல பாட மாட்டாங்க. பையன்களை போய் பாட சொன்னா பாட மாட்டாங்க. ஏன்? கர்ண கடூரமா இருக்கும் அவன் பாடுற பாட்டு. அப்போ வெக்கப்படும். என் குரலுக்கு நான் எப்படி பாடுறேன்? பெண் பிள்ளைங்க பாடுவாங்க. குரல் நல்லா இருக்கும். ஆனா ஆக்ஷன் செய்ய மாட்டாங்க. குனிஞ்சுக்கிட்டா சேர்த்து பிடிக்காது. ஏன் பிடிக்காது? இந்த சின்ன பையன் கிடையாது நானு. சின்ன பொண்ணு கிடையாது. என் தனியா விட்டு நல்லா பாடுறேன். அப்போ உடல் பிரச்சனையும் மனது மென்டல் ப்ராப்ளத்துக்குள்ள கொண்டு போகுது. அப்ப என்னென்ன பார்த்தோம்? பாடி இல்லையா, உடை, குரல், இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம். எதிர்பாலின ஈர்ப்பு, செக்ஸுவல் ஆட்டிடியூட் இல்ல, அது செக்ஸுவல் ஆட்டிடியூட் இப்போ வராது. அப்பா போடு. எதிர்பாலின ஈர்ப்பு. ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈர்க்கும். அப்ப இந்த தாழ்வு மனப்பான்மை யாருக்கு நிறைய இருக்குன்னா பையன்களுக்கு தான். ஏன் ஸ்கூல்ல 10th +2 எக்ஸாம்ல எல்லாம் பாய்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ற, கேர்ள்ஸ் யார் ஸ்கோர் பண்ண, பாய்ஸ் ஸ்கோர் பண்ண மாட்டேன்றா, கேர்ள்ஸ் யார் ஸ்கோர் பண்றாங்க. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவன் மைண்ட் ஃபுல்லா இந்த பிரச்சனைங்க தான் இருக்கு. இதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அவன் எப்படி படிப்பான்? படிப்பது எப்படி அனுப்பிடும்? பெண் பிள்ளைங்க நிறைய இருக்காது. ரொம்ப ரேர் தான். பிம்பிள்ஸ் இருக்கும். அதான் பிரச்சனை. அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும் இல்லையா? சொல்லணும் நகத்தை மட்டும் போடுற கூட சொல்லும் இல்லையா? கண்ணல் பிதிக்கிடாத, நகத்தை வச்சு கிள்ளிடாத, அது பெரிய வடுவாகிடும் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. கொஞ்ச நாள் சரியாயிடும். பையனுக்கு சொல்லணும் கொஞ்ச நாள் சரியாயிடும். நீ தொடர்ந்து பாடின பாத்ரூம் சிங்கர் அப்படின்றது யாருக்கு வந்து டீனேஜர்ஸ்க்கு தான் அந்த இந்த பட்டம் கொடுக்க. பாத்ரூம்ல பாடு. அப்பதான் அந்த வோக்கல் கார்டு திரும்பி ரீசெட் ஆகும். ரீசெட் ஆனாக்கா திரும்பி குரல் வளம் பழையபடி வந்துடும். நீ பாடாம விட்டா கடைசியில் போடுது விடுதா. அப்ப நீ பாடு. மீசெல்லாம் வரும், கொஞ்ச நாள்ல வரும் இல்லையா? நல்லா சத்தான உணவு சாப்பிடு. நல்லா உடம்பு திரும்பி பழையபடி ஒரு 18, 19 வயசுக்கு திரும்பி பழையபடி நீ பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணு. வெயிட் லிஃப்ட்லாம் பண்ண. வெயிட் லிஃப்ட் பண்ணாக்கா குள்ளமாயிடுவாங்க, வளராது. புல்லப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன மாதிரி எக்ஸசைஸ் இந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். பெண்களுக்கு, ஆண்களுக்கு இதெல்லாம் தெரியணும் நமக்கு.
ஸோ இதனால அவங்க என்ன நிறைய பிரச்சனை இருக்குனால படிக்க உள்ள போகாது. மனசுல போய் உட்காராது. மனமும் வந்து படிக்க முடியாது. இல்லையா? அதனால என்னன்னாக்கா சிந்திக்கிற திறன் மென்டல் இம்மெச்சூரிட்டி கேர்ள்ஸோட பாய்ஸ் தான் நிறைய இருக்கும். பாத்தீங்களா? டீனேஜ் பையங்களை பாருங்க. கேர்ள்ஸோட பாய்ஸ்க்கு தான் இம்மெச்சூரிட்டி நிறைய இருக்கும். கேர்ள்ஸ் வந்து மெச்சூர்டா இருக்கும் பாய்ஸை விட. ஏன்னாக்கா இந்த பிரச்சனைனால அவனால மெச்சூர்டா திங்க் பண்ண முடியல. இவ்வளோ பிரச்சனை அவனை போய் அழுத்துது, ப்ரெஷரைஸ் பண்ணுது. இவைகளை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அடுத்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பையன்கள் அதிகம் நம்ம ஏற்கனவே உடலை பார்த்தோம், குரல் பார்த்தோம், முடி பார்த்தோம், முக அமைப்பு பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் அவருடைய மூளையை பாதிக்கும். சிறு மூளையில போய் உட்கார்ந்து நான் இப்படிதான், என்னால முடியாது. சிறு மூளையில போய் இதெல்லாம் இதுதான், நான் அப்படிதான், எனக்கு இது மேல வர முடியாது, இப்படியேதான். அப்ப இந்த பிரச்சனை விடுதலை ஆகிறதுக்கு தான் அவன் நிறைய சிலுமிஷம் பண்ணும். அது பின்னாடி பார்ப்போம். நேரம் ஆயிடும். இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆனது எப்பவுமே குத்திக்கிட்டே இருக்கும். நீ சரியில்லை, நீ இப்படிதான் இருக்க, உன் உடம்பு இப்படிதான் இருக்க, முடி இப்படிதான் இருக்க, இப்படிதான் இப்படித்தான்ட்டு இன்டைரக்டா அவன் என்ன பண்ணா சிறு மூளையில பாதிக்கப்பட்டது குத்திக்கிட்டே இருக்கும். அதுல விடுதலை ஆகி இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணும். நிறைய மெச்சூர்டாவே இருக்காங்க பிஹேவியர்ஸ். ஏன்னா அந்த கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்றான். பெண் பிள்ளை அந்த கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ணாது. அதனால அவங்க வந்து நல்லா படிப்பாங்க, மனசுல பதிய வச்சுக்குவாங்க. கான்சென்ட்ரேஷன் இவங்க அளவுக்கு இருக்காது, நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்போ ஆலோசகர் வேணும். பையன்களுக்கு ஆலோசகர் சொல்லு, இதெல்லாம் டெம்பரரின்னு சொல்லு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் கடைசி இது டெம்பரரி. நீ அதை கடந்து வந்தா யூ வில் பிகம் சூப்பர் பர்சன் அப்படின்னு எல்லாத்தையும் சூப்பரா இருக்கணும் சொல்லி கொடுக்குற விஷயம். அடுத்தது பிசிக்கல்ல இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹார்மோன் சுரக்கிறது. இது அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது பிசிக்கல். நிறைய தெரிஞ்சுக்கணும். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நம்ம இதோட இதோட முடிக்கிறேன்.